இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் வந்து சைடு சவுத் ஓரமாக எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12 mm போட்டிருக்கோம். உங்கள் டைல்ஸில் வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட மாட்டாங்க, அது 5 mm தான் வருங்க. பட் இருந்தாலும் பொருளெல்லாம் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ஓரமெல்லாம் இருக்க பொருளை போல சென்டர் பண்ணி வச்சுருந்துங்க. சரிங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி பண்ணுற வீடுங்க, இன்றைக்கி பண்ணிகிட்ருக்க வீடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பொருள் எல்லாமே வந்து சென்டருக்கு வந்துடுங்க. எல்லா ரூமையும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன். இது டைனிங்லாம் பாருங்கள், அப்படியே வந்து எல்லாமே சென்டர் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது பெட்ரூம் பாருங்கள். இந்த பெட்ரூமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், எல்லா பொருளும் வந்து சென்டரில் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, இது பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கபோர்டு பாருங்கள், எல்லாமே கரையான் வந்து ஃபுல்லாக அரிச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சர்வீஸ் பண்ணுற வீடு தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கபோர்டெல்லாம் அரிச்சிருச்சு இங்கே பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி பொருளை நீங்கள் சென்டர் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்களா, அது உங்களால் எடுத்து வைக்க முடிஞ்சால் வைங்க, இல்லாட்டி நாங்கள் வர்றப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோங்க. ஓகேங்களா, இது பார்த்துக்காங்க. அதுமாதிரி கிச்சனை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேங்க. இது பாருங்க, இது பூச்சி ரூமுங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜெலாம் வந்து தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் தான் நம்ம ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணுவோங்க. பொருள் இந்த மாதிரி எல்லாமே நகர்த்தி இருக்கணுங்க. இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் கம்ப்ளீட்டாக காலி பண்ணி வச்சுருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா கரையான நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஃபுல்லாகவே இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இதில் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சுங்க. ஓகே மேடம், இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணுங்க. உங்களால் முடிஞ்சால் ஒதுக்கி வைங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து ஒதுக்கி வச்சுக்கிறோங்க. பெரிய பெரிய பொருளாக இருந்தால் மட்டும் நாங்கள் ஒதுக்கி வச்சுக்கிறோம், சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டா போதுங்க. ஓகே மேடம்.